பிரெண்டோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறாரு. போய் சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னும் அதிமுகவில இருந்து நிறைய பேரு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவாங்க, நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவரு அதிமுகவுல ரொம்ப விசுவாசியா இருந்தாரு. குறிப்பா ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப விசுவாசியா இருந்தாரு. அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியில நீக்கப்பட்ட பிறகும் அதிமுகவுக்காக ரொம்ப உரிமை கோரிந்து போராடின்னு இருக்கிறாரு இந்த டேட் வரைக்கும். யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தி. இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுல ஜெயலலிதாவால ஈர்க்கப்பட்டு உள்ள வந்தாரு. ஜெயலலிதாக்காக ரொம்ப விசுவாசியா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட நீங்க சொல்ல போனா கர்நாடகால ஜெயலலிதா அவர்களை சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்ச பிறகு இவர் ரொம்ப அங்கேயே இருந்து என்ன பண்ணாரு இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதாவுக்காகவே ரொம்ப விசுவாசமா இருந்தவரு. அதுக்கப்புறம் சசிகலாவுக்கும் விசுவாசமா இருந்தாரு. ஓபிஎஸ் டீம் அப்படி பிரிஞ்ச பிறகு ஓபிஎஸ் டீமுக்கும் இவர் ரொம்ப என்ன பண்ணாரு இருந்தாரு. ஏன்னா இபிஎஸ் தலைமை எதிர்த்து என்ன பண்ணிருக்காரு, போராடி இருக்காரு. இன்னிய வரைக்கும் போராடி இருக்காரு. ஆனா இவருடைய பேச்சு சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவே இருக்குது. ஏன்னா விஜய எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றதை விட இவர் சொல்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆமா, பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர போறார் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன் அப்படி நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அதிமுக செய்ய வேண்டிய அரசியலை தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் செஞ்சுட்டு வராரு அப்படின்னு ரொம்பவே விஜய் அவர்களுக்கு கிரீடம் சூட்டுறாரு புகழேந்தி அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் அவர்கள் போய் என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. திமுகவுக்கு ஆதரவாளரா இருந்த அவரு இன்னைக்கு திமுகவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்துல போய் என்ன பண்ணிருக்காரு, இணைஞ்சிருக்கிறாரு. அடுத்தபடியா புகழேந்தி இவரும் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போறாரு அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஆக மொத்த இங்க அதாவது அதிமுக இருந்து யாரெல்லாம் பயணிச்சிருந்தாங்களோ இன்னைக்கு எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்கிறாங்களா, செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்ததுனால பின்தொடர்ந்து எல்லாரும் வராங்களா அப்படின்ற பார்வையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இவருடைய பேச்சுகள் அப்படி மாதிரிதான் இருக்கு. விஜய் அவர்களை ஆதரித்து விஜய்க்கு ரொம்ப உண்மையா இருந்து பேசுறாரோ, விஜயனுடைய செய்தி தொடர்பாளரோ அந்த ரேஞ்சுக்கு கூட எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவர் பேச்சுகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆனா இவர் முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்குதோ அதே அளவுக்கு பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யறாரு விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஆனா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பாஜகவை டைரக்டா எதிர்த்து போராடி இருக்கிறாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. மறைமுகமாக விஜய் அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறாரு. எந்த இடத்திலும் பாஜகவை கடுமையா அவர் விமர்சிக்கவே இல்லை. இவ்வளவு எஸ்ஐஆர் விவகாரத்துல கூட பாஜக சொல்லிதான் தேர்தல் ஆணையம் இந்த வேலைகளை செய்யுது அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் இத திமுக ஆதரிக்குது அப்படின்னு எஸ்ஐஆருக்கும் திமுகவும் முடிச்சு போட்டு பேசுறாருல, இங்கதான் ஒரு கேலி கூத்தாவும் இருக்குது. எஸ்ஐஆர் யாரு கொண்டு வரா, யாரு மூலியமா கொண்டு வரா அப்படின்ற ஒரு ஞானமும் கூட விஜய் கட்சியினருக்கு இல்ல, விஜய்க்கு இல்ல அப்படின்றதுதான் இங்க பெரிய துன்பமான வேற விஷயமா இருக்கு. இதன் மத்தியில கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் தமிழ்நாடுக்கு நிதி கொடுக்கல, தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல, தமிழ்நாடுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எதுவுமே கொடுக்காம தமிழ்நாடை தொடர்ந்து வஞ்சிக்கிற பாஜக அரசை கண்டித்து இதுவரைக்கும் குரல் கொடுத்திருப்பாரா விஜய் அப்படின்னா இல்லவே இல்ல அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. நீட்ட பாஜக நினைச்சா ஒரு செகண்ட்ல நீக்கிடலாம். இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியா போராடிட்டே இருக்கு. ஆனா இங்க விஜய் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கை நீட்ட தமிழ்நாடு அரசு தான் நீக்கணும் அப்படின்றாரு. ஆனா பாஜகவை கண்டித்து இவர் குரல் கொடுத்தாரா அப்படின்னா குரல் கொடுக்கவே இல்லை. அதே போல திருப்பரங்குன்றத்துல ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த தீபம் ஏத்தணும் அப்படின்ற ஒரு விவகாரத்தை இங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பாஜக எந்த அளவுக்கு ஒரு கலவரத்தை அங்க ஏற்படுத்தினாங்க, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வந்தாங்க, இதை குறித்து இவர் வாயை திறந்தாரா அப்படின்னா திறக்கவே இல்லை. சோ தொடர்ந்து பாஜகவுக்கு இவரு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு, பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கல, அரசியல் செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜய் மேல இருக்கதான் செய்யுது. ஆனா இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யறாரு அப்படின்னு புகழேந்தி ஒரு விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் கட்சியோட கொள்கை பிடித்திருந்தா,
விஜய பிடித்திருந்தா, தமிழக வெற்றி கழகத்தை பிடித்திருந்தா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யறாரு அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயமும் முன்வைக்கிறாரு. இதே விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவா போனா நான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆக மொத்தம் பார்த்தா புகழேந்தி அவர்கள் விஜய் கட்சியில போய் இணைய போறாரா இணைய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இருக்கு. இதனிடையில திமுக கட்டியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சைட்ல ஒரு பேச்சு வாக்குல காத்து வாக்குல ஒரு பேச்சு அப்படின்னு வருது. ஏன்னா நீங்க அதிமுகவில இருந்து பயணிச்சவங்க எல்லாமே திமுகவை நோக்கிதான் போயிருக்காங்க. மைத்ரேனா இருக்கட்டும், அன்வர் ராஜாவா இருக்கட்டும், கார்த்திக் தொண்டைமானா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதிமுகவில இருந்து திமுகவுக்கு பயணிச்சிருக்காங்க. சோ அந்த வகையில பெங்களூர் புகழேந்தி அவர்கள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஆக மொத்த ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படின்ற ரேஞ்சில தான் புகழேந்தி அவர்கள் பயணிச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் திமுக அசைவு கொடுத்துச்சுன்னா திமுக பக்கம் போயிடலாம், எல்லா கட்டி செங்கோட்டையின் மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் பெங்களூர் புகழேந்தி இருக்கிறாரு அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்த பெங்களூர் புகழேந்தி திமுகவுக்கு போறாரா இல்ல தாவேக்காவுக்கு போறாரா அப்படின்ற குழப்பம் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தொடர்ந்து இவர் என்ன பண்றாரு, குரல் கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் சொல்ற விஷயம் ஒரு விஷயம் ஏத்துக்கொள்ற வேண்டியதா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு திமுகவை நோக்கி அதிமுக இருக்கிறவங்களோ இல்ல மற்ற கட்சியினரோ திமுக போய் சேர்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செஞ்சதுல இருந்தோ இல்ல தலைமை ஏற்றதுல இருந்தோ மற்ற கட்சியினர் புதியவர்கள் அதிமுகக்குள்ள வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. மாறாக அதிமுகவிலிருந்து வெளியே போனவங்க யாராருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாருப்பா. அந்த லிஸ்ட் கேட்க நம்மளாலே முடியல. அவர் எப்படிதான் படிக்கிறாரு தெரியல. அவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லை, அவருடைய நடவடிக்கை சரியில்லை, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவருடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. இவங்க எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க. ஆனா அதிமுகக்குள்ள வந்தவங்க எத்தனை பேரு, எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்தவங்க எத்தனை பேரு, எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்று வந்தவங்க எத்தனை பேருன்னு கேள்வி கேட்கிறார். நியாயமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆக மொத்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி கரைய தொடங்கிருச்சு, கரைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு போட்டுறாரு. ஏன்னா அதிமுக இன்னைக்கு எதிர்காலமே இல்ல. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியே போறாரோ அதிமுக விட்டு, பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுகவை திரும்பவும் எழுப்புற காலம் ஒண்ணு வரும். அதுக்கு சகுனியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி வெளியே போட்டுட்டா அதிமுக ரொம்ப பிரகாசமா பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த ஆணித்தனமா புகழேந்தி அவர்கள் சொன்னாலும் இன்னொரு விஷயத்தையும் இங்க முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, பாஜக பிடியில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. என்னைக்கு பாஜகவை உதறி தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி சுயமா யோசிக்க போறாரு, சுயமா அரசியல் செய்ய போறாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. அதிமுகவுல இந்த குரல் எல்லாருக்கும் எழும்பிதான் இருக்கு. பாஜகவின் பிடியில அதிமுக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அதிமுகல இருந்தவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் திமுக பக்கம் நோக்கி போறாங்க. அதிமுக அப்படின்னுது கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல போலாம். பெங்களூர் புகழேந்தியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, அதிமுகவா தாவேக்காவா? இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.